ஹலோ மக்களே. பொதுவாக நம்ம யூரோப்பில் இருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் எஸ்என் அப்படின்ற ஒரு சின்ன டவுனுக்கு கூப்பிட்டு போனார். ஏன் அப்படின்னு நம்ம அவரே கேட்டுடலாம். ஏன் எசன் என்ற அந்த ஜெர்மன் வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா சாப்பிட்றது. அங்கே நாங்கள் ஒரு விருந்தில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒன்று கூப்பிட்டு போனேன். ஏன்னா அங்கே ஒரு இசை விருந்து பரிமாறுறதுக்காக இசையினோட ராஜா, இசையினோட கடவுள் இளையராஜா அவர்கள் இசை விருந்து படைக்கிறதுக்காக வந்திருந்தார். அந்த ஷோவில் போய் அவர் நேரில் பார்த்துட்டு அந்த இசையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் உண்மையாகவே அவர் நான் சாப்பாடை பரிமாற தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இசையை பரிமாற வந்திருக்கேன் அப்படின்னு தான் அவரும் சொன்னார் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, உனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா லைவ் ஷோ பார்க்குறது? அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அவர் நேரில் பார்க்குறோம். அந்த இசையும் கேட்குறோம். அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சிங்கர். எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். அவர் ராஜா ராஜாதி ராஜன் ராஜா நான் தாண்டா ராஜா அப்படின்னு அந்த பாட்டு பாடும் போது அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸு, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பா ஒன்னா ராஜா அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் வந்துச்சு பாரு, வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிங்கர்ஸ் வந்திருந்தாங்க. லைக் எஸ்பி சரண் அவர்கள், மதுபாலா சார், ஸ்வேதா மோகன் மேம், அப்புறம் ஹரிச்சரன் அவர்கள், முகேஷ், யுகேந்திரன், வாசுதேவர், இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் கங்கை அமரன் சார் வந்திருந்தார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே எங்களுக்கு ஃபுல் ஆஃப் ட்ரீட் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். உனக்கு எப்படி இருந்தது பாப்பா? எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லைஃப்பில் ஒரு பக்கெட் லிஸ்ட் கம்ப்ளீட்டட். முக்கியமாக சோட்டுவை பற்றி சொல்லுங்கள். சோட்டு வச்சுக்கிட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணும் போதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ரெயினில் ரொம்ப அலப்பறை பண்ணிட்டான். ஆனால் ஷோவில் அந்தமாரி எந்த அலப்பறையும் பண்ணாமல் இருந்தது சந்தோஷம். ஷோவில் அவன் ஓரளவுக்கு தூங்கிட்டான். இத்தனைக்கும் நாங்கள் தினமும் இளையராஜா பாட்டை நாங்களே ஏதாவது நாங்கள் பாடி உன்னை தூங்க வைக்க ட்ரை பண்ணுவோம். அதுலேயே ஞாபகத்தில் அங்கே அந்த இசையை கேட்டு அவன் தூங்கிட்டான்.